ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். நாங்கள் இன்றைக்கி எல்லோரும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி அமாவாசை பாருங்க. க்ரௌட இவங்க தான் எங்களோட கெஸ்ட்டு, கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. கவிங்க ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, இங்கே ஹாய் சொல்லு. ஹாய். நாம் இப்போ பிரத்திங்கரா கோயிலுக்கு தான் போகிறோம். அங்கே அமாவாசை அன்னைக்கு யாககுண்டா வளர்ப்பாங்க. லீவுன்றனால எல்லா பிள்ளைங்களும் வராங்க. அதனால் கிளம்பி நடந்தே கூட்டிகிட்டு போயாச்சு. அதுதாங்க பஸ் ஸ்டாப்பு. சின்னாலப்பட்டில் இருக்கிறது. இங்கே நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. முத்துக்கு முத்தா கிளைமேக்ஸ் சண்டை கூட இங்கே தான் நடந்துச்சு. நாங்களாம் வந்து பார்த்துருக்கோம். இந்த இடம் சித்திரை திருவிழா நடக்கும். மதுரையில் நடக்கிறப்ப எங்கேயும் நடக்கும். ஒரு வாரம் செம்மையாக இருக்கும். ஒரு ஆட்டணும், நிறைய கடை எல்லாமே இருக்கும். ஒரு வாரம் எங்களுக்கு ஜாலியாக இருக்கும். இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா பழைய பில்டிங் தான் அதிகம் இருக்கும். அதனால் இங்கே ஷூட்டிங்கும் நிறைய எடுப்பாங்க. நாங்களும் வந்து பார்த்துருக்கோம். எல்லா பிள்ளைங்களும் வரனால அப்படியே நடக்க வச்சு கூட்டிகிட்டு போயாச்சு. இந்த இடமும் உங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு, அதனால் காட்டினோம். கோயில்கிட்ட வந்துருச்சு. இதுதாங்க அந்த கோயில், சிவன் கோயில். பக்கத்துலேயே யாககுண்டா வளர்ப்பாங்க பிரத்திங்கராக்கு. நாங்கள் அகத்திக்கீரை வாங்கி மாடுக்கு கொடுத்தோம். இன்றைக்கி அமாவாசைன்றனால எல்லாம் கொடுப்பாங்க. பக்கத்துலேயே விற்றுட்டு இருந்தாங்க. பிள்ளைங்களும் நான் கொடுக்குறேன்னு சொன்னனால ஆளுக்கு ஒன்று வாங்கி கையில் கொடுத்தா. சரி கொடுங்கடா அப்படின்ட்டு. மாடு கொஞ்சம் தூரத்தில் கட்டி வச்சுருந்தாங்க. நாங்கள் வரப்பெல்லாம் இருக்கும். நாங்களும் கொடுப்போம். எப்பயுமே போவோம். நிறைய மாடு இருந்துச்சு. ஆளுக்கு ஒன்றா பிரிஞ்சு பார்த்துட்ருக்கோங்க. இங்கே கூட சிவன் கோயில் இருக்குது. அங்கே சாமி கும்பிட்டு அப்படியே உட்காந்துருந்தோம். அப்புறம் பூஜைக்கு தேவையான பொருள், அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்லாம் அங்கேயே விற்பாங்க. ஒரு செட்டாக விற்பாங்க. நான், அம்மா, அக்கா, பாப்பா எல்லாம் ஒவ்வொரு செட்டு வாங்கிட்டோம். அதிலே பால், தயிர், மஞ்சள், நெய் எல்லாமே தருவாங்க. ஒரு செட்டு அப்படியே வாங்கிட்டு போய் சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் அந்த பொருளெல்லாம் தனித்தனியாக வைக்கணும். தனித்தனியாக அவங்களே போட்டு வச்சுருவாங்க கூட தான். நாங்கள் சாமி கும்பிட்டு அப்படியே நின்றுட்டுருந்தோம். நம்மளே போகிறதுனால போட்டுக்கலாம். நானாக்கெல்லாம் நாங்களே தான் கட் பண்ணி எல்லாம் போட்டுட்ருந்தோம். இங்கே நிறைய பொருள், நிறைய பேர் வருவாங்க. அப்படியே போட்டுட்டு அப்புறம் வெத்தலையில் எழுதுனா நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும். எந்த வேண்டுதல் இருந்தாலும் வெத்தலையில் எழுதி கொடுத்தா அதையும் யாகத்தில் போட்டு சிறப்பாக பூஜை பண்ணுவாங்க. பெரிய ஐயர் வந்தனால இந்த பொருளெல்லாம் தூக்கிட்டு அப்படியே கோயிலை ஒரு சுற்ற சொன்னாங்க. நாங்களும் அப்படியே போய் எல்லாம் ஒரு சுற்றிட்டு அப்படியே இறக்கி வச்சாச்சு. 12 மணிக்கு மேலே தான் பூஜை ஆரம்பிப்பாங்க. அப்படியே சுற்றிட்டு சாமி கும்பிட்டு வச்சுட்டு இருந்தாங்க. அந்த பூஜை நடக்கிறப்ப வரமிளகா தாங்க அவ்வளோ நெருப்பில் போடுவாங்க. ஒரு நெடி கூட அடிக்காது. நாங்கள் பிள்ளைங்கள்லாம் யாககுண்டத்துக்கு பக்கத்துலேயே தான் உட்காந்துருந்தோம். ஒரு இருமல் கூட எங்களுக்கு வரல. அதுதான் அந்த அமாவாசை அன்னைக்கு சிறப்பேவும். எல்லா பொருள் தேங்காய், பூசணிக்காய், லெமன் எல்லாமே போடுவாங்க அந்த யாகத்தில். இன்றைக்கி தாங்க ஃபுல்லாக பார்த்தோம். யாகம் முடிய இருந்தோம். யாகம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சாமி கும்பிட்டு வெளியே வந்தோம். லாஸ்ட்டாக வந்து இந்த சேலை போடுவாங்க, 2 சேலை போடுவாங்க. அது முடிய இருந்தோம். பிள்ளைங்க தான் தூக்கத்துக்கு ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. சரி இருங்கடா முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். சேலையும் போட்டுட்டாங்க. சேலை போடுறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கிட்டேயும் காசு வாங்குவாங்க. சாமி கும்பிட்டு அந்த காயினாக தான் போடணும். அதையும் போட சொல்லுவாங்க. அதையும் போட்டுட்டாங்க. போட்டதுக்கப்புறம் அன்னதானம் கொடுத்தாங்க. அன்னதானத்தையும் சாப்பிட்டு அப்படியே நாங்கள் கோயிலேருந்து கிளம்பி வந்தாச்சு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு.